நான் ஒரு சின்ன அமைதியான கழுதை. ஒரு நாள் என் முதலாளி பிலேயாம் என்மேல் ஏறி வெயில் பொழியும் பாதையில் பயணம் செய்தார். அப்போது திடீரென்று என் முன் ஒளி வீசும் ஒரு தேவதூதர். கையில் தீ போல மின்னும் வாள். பாதையை அடைத்துக் கொண்டு நின்றார். என் முதலாளியை காப்பாற்ற வேண்டுமென்று நான் நடுங்கி நின்றேன். விலகினேன், மண்டியிட்டேன். ஆனால் பிலேயாம் கோபத்தில் என்னை அடித்தார். என் உடலும் என் மனமும் வலித்தது. அப்பொழுது அன்புள்ள தேவன் எனக்கு பேச குரல் தந்தார். நான் பேசினேன், உண்மையைச் சொன்னேன். அந்த நொடியில் பிலேயாமின் கண்கள் திறந்தன. தேவதூதரை அவர் பார்த்தார். தன் தவறை உணர்ந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், தேவன் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். ஒருவேளை நம்மைவிட சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக தேவன் பேசும்போது அதைக் கேட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும்.